ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். இது வந்து மார்கழி மந்தோட ஃபஸ்ட் டேயோட வீலாக் தான். இது தேர்ஸ்டே நைட். நான் தேர்ஸ்டே நைட்டே ஒரு குட்டியாக விக்லியாஞ்சட்டி விளக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து விளக்கேற்றினா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்து மார்னிங் விளக்கேற்றுறக்கு எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். மஞ்சள் குங்குமம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு மார்னிங் எந்திச்சோடனே விளக்கேற்றிடலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வைக்கிறேன். மார்கழி மாதம் நோ நான்வெஜ். நான் நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டேன், அப்புறம் மத்தியானம் சாதமும் சாப்பிட மாட்டேன், ஃபுல் மீல்ஸ். ஸோ அதனால் எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஒன்றும் செய்யாதுன்றக்காக ஃபஸ்ட்டே எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போ எல்லாமே சூப்பராக செட் பண்ணி வச்சாச்சு. பிஸ்தா ஷெல்ஸ் எல்லாமே கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காலையில் மார்கழி மாதம் ஃபஸ்ட் டே வந்து விஷ்ணு சரஸ்வர நாமம் எல்லாம் போட்டு விட்டாச்சு. இனிமேல் போய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்துட வேண்டியதான். நம்ம வந்து மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் விளக்கேற்றினோம்னா உங்கள் லைஃப்பில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம நிலவாசலுக்கு முன்னாடி விளக்கேற்றினா போதும். நம்ம வந்து விளக்கு வைக்கும் போது கீழே ஏதாவது ஒரு இலை இல்லைன்னா இந்த மாதிரி மண்ணிலேயே வந்து ஒரு தட்டு மாதிரி ஏதாவது வாங்கி வச்சு வைங்க. இது மாதிரி விளக்கு வச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தட்டு ஏதாவது வச்சு வைக்க சொல்லுவாங்க. தலை குளிச்சு அப்படியே ஃபாஸ்ட்டாக தலையை கூட லைட்டாக காய வச்சுட்டு வந்தாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றி சூப்பராக செட் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்தா தெரியும் அவ்வளோ லைட்டே இல்லாமல் டார்க்காக இருக்குது. நம்மளுக்கு சன்லைட் வரக்கு முன்னாடியே நம்ம எல்லா விளக்கும் பொருத்தி சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. வயிற்றுல கிளாஸ் ஆஃப் வாட்டர், நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸும் சூப்பராக ஊறி ரெடி ஆகிடுச்சு. இல்லை அவ்வளோ செம்மையாக இருட்டாக இருக்குது, நல்லா பனியும் கொட்டுது, காதில் பஞ்சு வச்சுமே நல்லா குளிர் தெரியுது. ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக என்னால் கோலம் போட முடியாது. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக கோலமும் போட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock போய் கோலம் போட்டுறணும். அந்த மாதிரி கோலம் எல்லாம் போட்டோம்னா சூப்பராக ஆயிரும். நம்ம வீடே மங்களகரமாக ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஃப்ரைடே ஆனோடனே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வைக்கிற மாதிரி அதே சாம்பார் தான். இன்றைக்கி சாம்பார் இட்லி எல்லாம் தான் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய லாங் டேவாக இருக்கும். குக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே அபிராமி அந்தாதி விஷ்ணு சரஸ்வர நாமம்னு அப்படியே ஒவ்வொரு இதாக கேட்டுக்கிட்டே அப்படியே குக் பண்ண ஆரம்பித்தாச்சு. இல்லை பருப்பு சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் காயெல்லாம் வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருந்தனால எல்லாத்தையும் கடக்கடன்னு ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நியூ மந்த்தும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து மாத பிறப்பப்போ உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூள் பாக்கெட்டும் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு பிறகு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஃப்ரைடேவாக இருக்கிறனால மகாலட்சுமி பூஜைலாம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து உப்பு மஞ்சள்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சாமி செல்ஃபில் வச்சா சாமி கும்பிட்டுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றுறதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. முதல்ல இட்லி பானையை சுட வச்சாச்சு. இது வந்து லாஸ்ட் வீக் ஆட்டின மாவு தான். நான் வந்து பாதியாக எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு சைஸ்லேயும் வச்சுருப்பேன். ஸோ வந்து இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நம்மளுக்கு புளிச்சிருக்கவே புளிக்காது. மாவு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும், புளிக்காமல். ஸோ இட்லி வந்து லாஸ்ட் வீக் நம்ம ஆட்டி வச்சுருந்தாலுமே செம்மையாக இருக்கும். மாவெல்லாம் செட் பண்ணி இட்லி வச்சாச்சு. இந்த மீன் டைம்லேயே எனக்கு வந்து ரொம்ப நேரம் நல்லா ஃப்ரீ டைமாக இருக்கனால நான் ஃபுல்லாக உட்காந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அரைச்சி சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. 1 மந்த்து கிட்ட தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ஃபுல்லாக ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு நம்ம சாம்பார் ரெடி. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தனால சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா ஊறி கலரே நல்லா சேஞ்ச் ஆயிரும். இந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது தண்ணியாக எடுத்து வச்சு குடிச்சிக்கோங்க. அவ்வளோ ஸ்வீட்னஸாக சூப்பராக இருக்கும் தண்ணியே. ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே இட்லியெல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த பேட்ச் இட்லியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒர்க்குக்கு போனோம். நம்ம லாஸ்ட் வீக்கில் அரைச்ச மாவில் செஞ்ச இட்லி மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு இட்லி வந்து. அதனாலே செமையாக இருக்கும். ஃப்ரைடே இட்லி வச்சோம்னா டக்குன்னு சாம்பார் சட்னியெல்லாம் வைக்கிறனால டக்குன்னு காலியாயிரும் எங்கள் வீட்டில். இட்லி ரெடி பண்ணுறதுக்குள்ளே சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. விசில் ஸ்ட்ரீம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மத்தியானம் சாதம் சாப்பிட மாட்டேன்றனால ரொம்ப கம்மியாக தான் சாம்பார் வச்சுருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடணும். பாப்பா எண்டா எடுக்கணும்னு எடுப்பா. வீட்டிலே எனக்கு மட்டும் தான் சாதம் பிடிக்கும். 2 பேருக்குமே சாதமே பிடிக்காது. சப்பாத்தி இல்லை டிஃபன் ஐட்டம் எதுனாலும் அவங்க 2 பேருக்குமே பிடிக்கும். ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு பால் மட்டும் அரைச்சி எடுத்தோடனே சூப்பராக மில்க் ஷேக் மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹெல்த் பவுடர் வந்து கொஞ்சோண்டு காலைல காஃப் எல்லாம் இல்லாமல் இருக்கக்காக ஹனியில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன். அதான் பட்டுக்குட்டி வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுவோம். ப்ரஷ் பண்ணோடனே கொடுக்கணும். அவங்க வந்து பிறகு இதுக்கு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி வைக்க கூட நம்மளுக்கு டைம் தர மாட்டாங்க. வேறு ஏதாவது எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும். ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த் கேர் டிப்ஸ் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்லா ஹனி ஆட் பண்ணி சாப்பிட்றனால. தூக்கம் வருதாடா? சாப்பிட்டு எப்படி இருக்குது?
இனிக்குதா கசக்குதா? இனிக்குதா கசக்குதா? நல்லாக்கா? சாமான் சாப்பிட்டுட்டா? சே அழுக்கு 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 அழுக்கு. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ப்ரஷ் பண்ண உடனே இதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார், நம்ம புதினா, மல்லிச்செடியெல்லாம் போட்டு சட்னி எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கேப்சிகம் சீட்ஸ் போட்டிருந்தோம். அது அவ்வளோ அழகாக எல்லாமே செடியாக மாறிடுச்சு. நான் போட்ட பேரிச்சம்பழம் கொட்டை கூட அவ்வளோ சூப்பராக செடியாக மாறிடுச்சு. நம்ம செஞ்ச பைனாப்பிள் கேக்கோட இது வந்து ஃப்ரூட்டோட டாப்பு தான். அதை வந்து நல்லா பிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இப்போது அதை ரூட்ஸ் எல்லாம் வருதான்றதுக்காக தான் இந்த மாதிரி ரூட் வரதுக்காக எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரூட்ஸ் மட்டும் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா ரூட் ஜென்ரேட் ஆன பிறகு இதை மண்ணில் வச்சிடணும். நீங்கள் இந்த மாதிரி கீழே பாட்டமில் இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா வேர் விடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சன்லைட் படாத இடத்த பார்த்து நீங்கள் வைங்க, அப்போ தான் நல்லா வேர் விடும். நீங்கள் இதுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே அந்த மாதிரி வச்சா கூட சன்லைட் படாத மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி மதியானத்துக்கு பொடலங்காய் எல்லாமே நறுக்கி சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. பொடலங்காய் என்ன தான் வச்சாலும் எங்கள் அத்தை வைக்கிற டேஸ்ட் அளவு எனக்கு வைக்கவே தெரிய மாட்டேங்குது. எங்கள் அத்தை வைக்கிறதா கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே ஏற்றுறக்கு விளக்குக்கெல்லாம் உணர்க்க எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. ஏன்னா வாசல்லே வைக்காமல் நம்ம தூத்தள்ளும் போது எல்லாம் இதாகுன்றக்காக எடுத்து வச்சுருவேன். கிச்சனுக்குள்ளேயே நம்ம விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றி வச்சுக்கணும். நான் மத்தியானம் சாப்பிடாதனால ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் ஏதாவது ரெடி பண்ணுன்றக்காக ராகி சேமியா செஞ்சாச்சு. ராகி சேமியா நல்லா வேக வச்சு எடுத்துட்டு புட்டு மாதிரி நம்ம வெறும் தேங்காய் பூவும் சர்க்கரையும் ஆட் பண்ணாலே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இதில் வந்து நம்ம உப்புமாக்கு தாளிக்கிற மாதிரி எதுவுமே தாளிக்கவே தேவையில்லை. இது வந்து எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்குமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு சர்க்கரை இல்லை சீனி ஏதாவது ஒரு சுகர் கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து ராகி சேமியா நல்லா சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் அது வந்து ரொம்ப வந்து கிட்டே ஆகாது நம்ம சுகர் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நல்லா ஒரு புட்டு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. எங்கள் வீட்டு குட்டி எலி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு எப்படா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் நெய்யெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம தாளித்து ரெடி பண்ணுறதை விட நம்ம வந்து ஜஸ்ட்டு இதை வேக வச்சு சுகர் மட்டும் ஆட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது வந்து. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு நைட் டின்னருக்கு ஆலு சப்பாத்தி. ஆலு சப்பாத்தியில் சப்பாத்தி மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சாச்சு. சப்பாத்தி மாவை நம்ம சாதாரணமாக பிசைகிறதோட கஸ்தூரி மேத்தியை நான் சப்பாத்தி மாவு பிசையும் போதே ஆட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா மாவோட நல்லா பிசைஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக சப்பாத்தி ரெடி பண்ணாலுமே இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நல்லா ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட சப்பாத்தியோட ஃப்ளேவரே சூப்பராக மாறிடும். ஒவ்வொரு இடத்துல க்ரீன் கலரில் தெரியுது எல்லாமே நம்ம கஸ்தூரி மேத்தி தான். நம்ம சப்பாத்தியோட சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரே ஒரு நார்மல் சப்பாத்தி. நார்மல் சப்பாத்தியில் கூட இந்த மாதிரி நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். நம்ம சப்பாத்தியை எப்படி பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கி வச்சுருக்கத கொஞ்சோண்டு நம்மளுக்கு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆலு சப்பாத்தி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. இதுக்கு வந்து வெறும் சைடிஷே தேவையே இல்லை. நம்மளுக்கு தயிர் ஏதாவது இருந்தாலே போதும். நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி செம்மையாக சுட்டு ரெடி பண்ணியாச்சு. ஆலு சப்பாத்தினாலே நம்மளோட ஹிந்தி சீரியல்லேருந்து பார்த்து தான் எனக்கு ரொம்ப நாளாக ஆலு சப்பாத்தி சாப்பிட்றதுன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு தெரிஞ்சது ஆலு சப்பாத்தி ஃபஸ்ட்டு தெரிஞ்சது காரணமே பாலிமர் டிவியில் போட்ட உள்ளம் கொள்ளை போதுடானால தான். எனக்கு செம்மையாக சூப்பராக நல்லா சப்பாத்தி நல்லா எலும்பி வரும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டாலே இப்போ சப்பாத்தி எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எங்களுக்கு. ஆனியனும் மாதுளம்பழம்லாம் போட்டு ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக சப்பாத்தியும் செம்ம சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா லேயராக சூப்பராக இருக்கும். அதோட உருளைக்கிழங்குமே எல்லா இடத்துலையுமே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நம்மளுக்கு லேயராக இருக்குது சப்பாத்திக்குள்ளேயே. இதே மாதிரி தான் என்னோட மார்கழி மாதம் ஃபஸ்ட் டே வந்து சூப்பராக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பை.